ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் வேக்சின் போடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் ஷெட்யூல்லாம் பண்ணிட்டேன். லைக் ப்ரீ புக் பண்ணியிருக்கணும். அதனால் ஒரு 5 டேஸ் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணியிருந்தேன் கோவிட் வேக்சின் போடுறதுக்கு. ஸோ எனக்கு இப்போது நான் 11 o'clock ஷார்ப்பாக எனக்கு இப்போது டைமிங் கொடுத்துருக்காங்க 29th. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:35 கிட்ட ஆகுது. கரெக்டாக இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் கிளம்பி போகிறேன். ஃபைன், நீங்களும் என் கூடயே வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், போய் போடுவோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். ஸோ நம்ம போகலாம். போயிட்டு எப்படி இருக்குன்னு, என்ன நடக்குது, எப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டு வெளியில் தான் வெயிட் பண்ணிருக்கேன். வாடா போயிட்டு வருவோன்னு கூப்பிட்ருந்தேன், வரேன்னு சொல்லியிருந்தான். ஓகே ஃபைன். அவங்க இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:50 ஆகுது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நான் கரெக்டாக டைம் போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஷெட்யூல் டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நான் கரெக்டாக 11 மணிக்கு போகிறேன். அங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரில. லேட் ஆகிடுச்சு, போட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு பயமாக இருக்குது. அதே மாதிரியே நான் போகும்போது சேஃப்டியாக தான் போகிறேன். 2 மாஸ்க் போட்டிருக்கேன். ஸோ எதுவும் பிரச்சனை வராதுன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இவன் ஃபோன் பண்ணி 2 நிமிஷம் ஆகுது, இன்னும் வரவே இல்லை வெளியிலே. நானே ஒரு மாதிரி செமைய ஹெக்டிக்காக வந்திருக்கேன். செமைய வெயில் வேறு அடிக்குது, ஒன்றுமே முடியுது. போவோம், அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்களா, எல்லாமே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வேக்சினை போடுவோம். ரொம்ப நாளாக நானும் எய்ம் பண்ணிட்டு தான் இருக்கேன். போன வாட்டி ஆக்சுவலாக 25th ஆக்சுவலாக வேக்சின் போடுறதா இருந்தது. ஆனால் சம் ரீசன்ஸ்னால நான் ரீஷெடியூல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நான் ரீஷெடியூல் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நான் போட போகிறேன். எல்லாருமே கண்டிப்பாக வேக்சின் போடுங்க, கண்டிப்பாக போடணும். போய் பார்ப்போம் என்ன நடக்குது. கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். இப்போ கரெக்டாக மகாத்மா காந்தி டென்டல் காலேஜில் தான் இருக்கேன். இங்கே தான் ஆக்சுவலாக எனக்கு வேக்சினேஷன் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஃபைன், இந்த பாருங்கள், நானும் ரெவி என் கூட வந்துருக்கான். உள்ளே போயிட்டு இப்போ என்ன போட போகிறோம். ஓ, மைண்ட் ஃபக்கிங்க, இதுதான் தம்ப்நெயில். மைண்ட் ஃபக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வமாக உள்ளே போனேன். ஆக்சுவலாக போட்டியான்னு கேட்டிங்கன்னா நான் போடல. என்ன ஆயிடுச்சு, பார்த்த ஃபூக்குன்னு ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ ஒரு மாதிரி ஏமாட்டத்தோட ரிட்டன் தான் வீட்டுருக்குறோம். ஆக்சுவலாக ரீஷெட்யூல் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். கடைசியில் பார்த்தா ஷெட்யூலே இல்லை அங்கே. இப்போ வேறு வழியே இல்லாமல் கிளம்பி வீட்டுக்கு தான் போக போகிறேன். என்னன்னு பார்ப்போம். சரி வாங்க, நம்ம அங்கே போய் இந்த சாட்டர்டே எப்படி என்ன நினச்சின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ வீட்டில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக வேக்சின் நம்ம போடல. நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம ஆக்சுவலாக வேக்சின் போடுறதுக்காக இங்கேருந்து கிளம்பி ஆன் டைம் போயிட்டு தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் ஆக்சுவலாக உள்ளே போகும்போது டைம் 11:05. ஆக்சுவலாக என்னன்னா, அந்த ப்ரிஃபர்ட் டைம் ஸ்லாட் 9 o'clock 11 o'clock வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது இஷ்யூ இல்லை. நான் இன்னைக்கு வேக்சின் போடாது லேட்டாக போடனால போட மாட்டேன்னு சொல்லி அதனால கிடையாது. என்ன ரீசன்ன்றது நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிளம்பி போயிட்டு நான் எல்லாமே வச்சுருந்தேன், ப்ரூஃப்லாம் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஆதார் ஐடி தான் மெயினாக கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் புக் பண்ணும்போது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஓட்டர் ஐடி ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தது ஓட்டர் ஐடி. அவங்க ஏதோ ஒரு இதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. தட்ஸ் ஃபைன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, இதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ கோவிட் வேக்சின் போடணும்னா நீங்கள் முன்னாடியே ஷெட்யூல் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லாம் இருக்குது. அந்த வெப்சைட்டில் ஒரு வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ வேக்சின் இருக்குது, அது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்களுக்கு நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1 வீக்குக்கான வேக்சின் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்றது லைனாக ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உள்ளார போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட்டு நீங்கள் அதெல்லாம் தெளிவாக கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ஊரில் என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது, லைக் என்னென்ன இடத்துல இப்போ கோவிட் வேக்சின் இப்போ போட்டுட்ருக்காங்க அப்படின்றது எல்லாமே தெளிவாக அது கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days 4 days முன்னாடி கோவிட் வேக்சின் போடலான்னு சொல்லிட்டு நான் ஷெட்யூல் பண்ணோம். ஸோ ஷெட்யூல் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 29th தான் ஷெட்யூல் பண்ணியிருந்தேன்.
29th மார்னிங் வந்து ஒரு ஸ்லாட் இருந்தது. 9 to 11 அந்த ஸ்லாட்டு. ஆக்சுவலாக அந்த ஸ்லாட் தான் நான் வந்து அதில் தான் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் 3 ஸ்லாட் இருந்தது. மார்னிங் ஒரு ஸ்லாட் வந்து ஆஃப்டர்நூன் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நூனில் ஒரு ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. இது 3 ஸ்லாட் வந்து எந்த ஸ்லாட் வேணாலும் நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு அது போய் நீங்கள் வேக்சின் போடலாம். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அந்த லிங்க்ல நீங்கள் உள்ளார போனீங்கன்னா ரெஜிஸ்டர்னு இருக்கும். அதில் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் ஆக்சுவலாக கேட்கும். ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டுக்குள்ளே அந்த அந்த இதுக்குள்ளே போய்டும். அந்த வெப்சைட்டோட ப்ராம்ப்ட்குள்ளே போய்டும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்ற மாதிரி கேட்கறதுக்கு வந்து சர்ச் இன்ஜின் நல்லா இருக்கும். அதில் வந்து அதில் போய் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா லைக் எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த உங்கள் ஸ்டேட்டில் எங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எங்கெல்லாம் வந்து வேக்சின் போடுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லைக் எவ்வளோ வேக்சின்ஸ் அங்கே இருக்குது அப்படின்றத வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அதில் போயிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். லைக் 18+க்கும் எங்கே போடுறாங்க, 45+க்கு எங்கே போடுறாங்கன்றது எல்லாமே அதில் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதில் போய் 18+ கொடுத்தீங்கன்னா அந்த 18+க்கு யாருங்கெல்லாம் வந்து வேக்சின் போடுறாங்களோ எல்லாமே வந்து அதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதில் போய் நீங்கள் வேக்சின் போட்டு வரலாம். ஃபைன். ஆக்சுவலாக வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற வேக்சின் வந்து காலியாகவும் ரீஃபில் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. லைக் அது வந்து எந்த பேஷண்ட்ஸ்ல அவங்க ரீஃபில் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீக் முன்னாடியே ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்கன்னா லைக் ஒரு 1 வீக்கான இது வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ 5 days இப்போ 25th 29th வரைக்கும் டேட் லைனாக கொடுத்துட்டு என்னென்ன ஹாஸ்பிட்டல் பேர்லாம் லைனாக இருக்கும். அதில் வந்து எவ்வளோ வேக்சின் இருக்குது அப்படின்றது வந்து லைனாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இருக்கிற 5 daysக்கு இது வந்து அதில் நாட் அவைலபிள் தான் இருக்கும். நெக்ஸ்ட் 5 daysக்கான இது இருக்காது. ஃபஸ்ட்டு 5 daysக்கான இது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் புக் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து நாட் அவைலபிள் இருக்கிறது இருக்கும். அதுக்கு மேலே அந்த மற்ற டேட்ஸில் இருக்கிறது நாட் அவைலபிள் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து கரெக்டாக டேட் டைமிங்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எந்த டேட்டில் போட போறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து அதை பார்த்து நிறைய பேர் வந்து இப்போ நாட் அவைலபிள்னோடனே இல்லை இருக்காதோ வேக்சின் இல்லை அப்படிலாம் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டே முன்னாடியே போய் வேக்சின் போடுறாங்க. லைக் அதான் வேக்சின் வந்து போடணும். ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேக்சின் போட்டு லைக் எப்படி சொல்லுது, இப்போ வந்து நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் தான் எடுக்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வேக்சின் போய் எடுக்கணுன்றதையும் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேக்சின் எடுக்கிறதுல வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. எப்போயிலேருந்தோ போர்ட்டல்லாம் ஓப்பன் பண்ணி எப்போயிலேருந்தோ வந்து வேக்சின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 45+க்கு ஃபஸ்ட்டு விட்டுருந்தாங்க. இப்போ வந்து 18+ எல்லாருமே வந்து 18+லேருந்து 45+ வரைக்கும் எல்லாமே போடலாம் அப்படின்ற மாதிரி 18 to 45 அப்போ 45+ எல்லாருமே போடலான்ற மாதிரி இப்போ எல்லாருமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆக்சுவலாக. அதனால வந்து நீங்கள் யாருமே ஹெசிடேட் ஆகாதீங்க. நாட் அவைலபிள் இருந்ததுன்னா வேக்சின் காலி ஆகிடும், லைக் வேக்சின் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெசிடேட் ஆகிட்டு எல்லாம் கும்பலாக போய் நிற்கணுன்ற அவசியமே கிடையாது. கண்டிப்பாக ரீஃபில் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த வீக்குக்கான ஸ்லாட் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான ஸ்லாட்டை கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. வேக்சின் காலியாக அந்த மாதிரி நிலைமை எதுவுமே கிடையாது பாண்டிச்சேரியில். லைக் பாண்டிச்சேரியில் நான் பார்த்த வரைக்கும் இப்போதைக்கு அது மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி நானும் ஒரு சில இடத்துல ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் விசாரிச்சதுல வந்து அது மாதிரி வேக்சின் வந்து அதுக்கான அவங்க ப்ரொடக்ஷன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ வந்து எதுவும் பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக வேக்சின் இருக்கும். அதை அப்டேட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து ஒரு நாள் டைம் எடுத்து அப்டேட் பண்ணுவாங்களே தவிர கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வேக்சின் இருக்குது. ஸோ யாரும் வந்து பயப்பட வேணாம். கண்டிப்பாக வந்து வேக்சின் கிடைக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் வந்து 18+ இருக்கிறவங்களுக்கு வேக்சின் போடுறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போடல. மோஸ்ட் ஆஃப் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே வந்து 45+ இருக்கிறவங்களுக்கு போடுறாங்க வேக்சின் ஆக்சுவலாக. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும். நீங்கள் வந்து போய் இப்போ வேக்சின் போகிறீங்கன்னா நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வேக்சின் போகிற இடம் வந்து கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதே ஹாஸ்பிட்டலில் வந்து கோவிட் பேஷண்ட்ஸும் இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே வந்து லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த வைரஸ் வந்து பரவறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போகும்போது லைக் நீங்கள் நான் வந்து நெகட்டிவாக சொல்லலை. லைக் அங்கே போகும்போது நீங்கள் கொஞ்சம் செக்யூராக லைக் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக போங்க. கண்டிப்பாக டபுள் மாஸ்க் போட்டு போங்க. ஏன்னா ரொம்ப சிவியராக இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம ஈஸியாக பரவுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து எல்லாருமே கண்டிப்பாக யாரும் வந்து ரொம்ப பயப்படலாம் வேணாம். எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் பாசிட்டிவாக அமையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
நீங்கள் போகும்போது கண்டிப்பாக டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க, 2 மாஸ்க் போட்டுக்கோங்க. சானிடைஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தோடனே ட்ரெஸ்லாம் கண்டிப்பாக மாற்றிடுங்க, உடனே ஃப்ரெஷ் ஆகிடுங்க. ஏன்னா ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, காற்றுல பரவது தான். ஸோ கொஞ்சம் சிவியராக தான் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்து பார்த்து பயந்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் எல்லாமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட், நான் ஏன் இன்னைக்கு வேக்சின் போடலை அப்படின்றதுக்கான ரீசனை நான் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஸ்லாட் வந்து ஆக்சுவலாக 29th ஸ்லாட்டில் வந்து அன்றைக்கி வந்து வேக்சின் நிறையவே இருந்தது. 28th ஸ்லாட்லேயுமே நிறையா இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, டேட் வந்து 29 அப்போ தான் ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது என்ன ஆயிருக்குன்னா, ஆக்சுவலாக அந்த ஸ்லாட்டில் வந்து லைக் ஏதோ சம்திங், ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால, ஏதோ ஒரு இஷ்யூனால டேட் வந்து 28 வந்து அது லைக் அது 28 வந்து புக் ஆகிருந்துருக்குது. நான் வந்து அதை ஒழுங்காக கவனிக்கவே இல்லை. நான் வந்து என்ன நினச்சிட்டேன்னா 29th தான் அது புக் ஆகிருக்கு. சரி, நான் வந்து 29 தானே புக் பண்ணோம், அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டில் 29 தான் புக் ஆகிருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு நானும் அதை வந்து ஈஸியாக விட்டுட்டேன். இல்லை, நான் இன்னைக்கு வந்து வேக்சின் போடுறப்போ நான் வந்து எல்லாமே லைக் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே எடுத்து பார்த்தேன். ஆனால் நான் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணவே இல்லை. நான் நீங்கள் ஷெடியூல் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். லைக் ஏதோ இதில் தான் நான் வந்து ஆக்சுவலாக உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. 25th வந்து நான் வேக்சின் போடுறதா இருந்தது. ஃபஸ்ட்டே நான் ஷெடியூல் பண்ணியிருந்தேன். லைக் 25th நான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக வெளியே போக வேண்டிய காரணத்தினால என்னால் 25th போக முடியல. ஸோ நான் வந்து 25th ரீஷெடியூல் பண்ணணும்னு நினச்சி நான் கொஞ்சம் அவசரமாக பண்ணேன். ஆனால் வந்து 29th புக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து 28 புக் ஆகுன்றது வந்து நான் வந்து சீரியஸாக நான் நினச்சி கூட பார்க்கல. அது ஆட்டோமேட்டிக், அது சீரியஸாக அது என் ஃபால்ட்டும் இல்லை. அது எப்படி அந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் செக் பண்ணாமல் விட்டது வந்து என் ஃபால்ட் தான். லைக் அங்கே போய் நான் ஸ்பாட்டில் அவங்க அந்த டாக்டர் கிட்ட காமிக்கும் போது தான் அவங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலாக வந்து 28 புக் பண்ணியிருக்கீங்க, 29th இன்னைக்கு நீங்கள் நேற்றே போட்டுருக்கணும் வேக்சின்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு மாதிரி பல்பாக போச்சு நமக்கு, மொத்த பூக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு மாதிரி இங்கேருந்து ரொம்ப அப்படியே பரவாயில்லன்னு கிளம்பி விளாக்லாம் பண்ணி ரொம்ப இப்படி இதுவாக தான் போனேன், டாபராவாக தான் போனது. ஆனால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னாக போயிடுச்சு. நம்மளை வச்சு ஃபன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒன்றுமே புரியல, என்னடா நம்ம நேரமாக அங்கே போயிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு வேக்சின் போடாமல் வந்து ரிட்டனு என்ன எதுவுமே புரியாமல் நான் வந்தேன். கடைசியில் வந்து சரி எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டு சரி ஒரு ஃப்ளோலேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்காமல் கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் ரீஷெட்யூல் பண்ணணும்னு போய் பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக் எதுவுமே வந்து இன்னும் எல்லாமே நாட் அவைலபிள் தான் இருந்தது. ஆக்சுவலாக அது ரீஷெட்யூல் பண்ணுறது எப்படின்றது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு கிளிப்பிங் மாதிரி நான் போடுறேன். அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே புரியும். கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்க்குறவங்க கண்டிப்பாக போயிட்டு வேக்சின் போடுறவங்க வேக்சின் போடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, யாரும் அதை பற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்கும், கிளிப் இருக்கும். கண்டிப்பாக அந்த கிளிப்பை பார்த்துட்டு அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக போய் ஈஸியாக வேக்சின் போடலாம். நான் வந்து இப்போ திருப்பி ஸ்லாட் புக் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்லாட் அவங்க ஓப்பன் பண்ணும்போது தான் நான் புக் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சிருந்தேன். சரி லைக் ஓப்பன் பண்ணுவாங்களா, வேக்சின்ஸ் இருக்கா அப்படின்றத நான் விசாரிக்கும் போது நான் கேட்டவங்க சொன்னது என்னன்னா, கண்டிப்பாக வேக்சின்ஸ் இருக்குது, அவங்க வந்து ஸ்லாட் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ யாரும் பயப்படாங்கன்னா நானும் வந்து இல்லை, ஆக்சுவலாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, யாரும் வந்து பதட்டப்படாமல் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து வேக்சின்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் வந்து நிறைய வேக்சின்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம திருப்பி ரீஷெடியூல் பண்ணிட்டு திருப்பி நம்ம வேக்சின் போடுவேன். கண்டிப்பாக நான் வேக்சின் போடுறதா இருக்கேன். இது என்னைக்குன்னு டேட் கரெக்டாக தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம இப்போ ஷெடியூல் ஓப்பன் பண்ணோன்னே அந்த டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் போய் வேக்சின் எடுப்பேன். ஓகே, இந்த கோவிட் விஷயம் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, எல்லாமே நான் சொல்லிட்டேன். லைக் ஏன் நான் வேக்சின் போடல, எப்போ போட போகிறேன் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதுதான். ஃபைன், நம்ம வந்து கூடிய சீக்கிரம் நம்மளோட வெள்ளை வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். அந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய நான் மீட் பண்ணுறேன்.
ஓகே, எல்லாருமே வந்து எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஃபைன், நம்ம மேலும் மேலும் வளருவோம்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லாம் சேஃபாக இருங்க. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எல்லாருமே வந்து சுக்காப்பிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வேக்சின் போடுங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வேக்சின் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ப்ரொசீஜர்ன்ற மாதிரிலாம் நான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள், வேக்சின் போடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சீக்கிரமாகவே நான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை நான் சந்திக்கிறேன். Until then, சுக்காப்பி.